children. Today's class, the remaining part of the Age of Revolutions. Today topics, the French Revolution. Introduction. The French Revolution exploded in 1789. French Revolution அப்படினாவே 1789. The French monarchy of the ancient regime had enjoyed unchallenged power for 140 years. Louis XIV and his great palace at Versailles and symbolized royal absolution and the greatness of France. Yet the summer of 1789, that power suddenly began to shake. அதாவது 1789 தான் இந்த ஃப்ரெஞ்சு புரட்சி வெடித்தது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா லூயின் 14th வரலும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க மிகப்பெரிய ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த 15th லூயினுடைய பீரியடில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அங்கே இருக்கக்கூடிய செல்வ வளமெல்லாம் போய் மக்கள் வறுமையில் வாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனுடைய விளைவாக தான் 16th லூயினுடைய பீரியடில் தான் இந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் வெடித்தது. அதாவது மக்களை கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. அதனால் மக்கள் அரசுக்கு எதிராக போராட ஆரம்பிச்சிட்டாங்க. தங்களுக்கு சுதந்திரம் வேணும், எங்களுக்கு எல்லா செல்வ வளமும் வேணும் அப்படின்னு சொல்லி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தான் நம்ம ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது எந்த பீரியடில் அப்படின்னு சொன்னோம்னா லூயிஸ் 16th பீரியட் அவருடைய பீரியடில் 1789. Okay, Louis XVI had summoned the Estates General in May 1789. This body consisted of the representatives of three classes or estates. அதாவது பிரெஞ்சினுடைய பார்லிமெண்ட் எப்படி எந்த பெயர் அழைப்போம் அப்படின்னு சொன்னால் எஸ்டேட்ஸ். They were called the clergy, the nobles and the commons. இந்த 3 டைப்பில் இருந்துச்சு. இந்த ஃப்ரெஞ்சினுடைய பார்லிமெண்ட் எஸ்டேட் ஜெனரல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியது. இது 3 கிளாஸஸாக இருந்துச்சு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் கிளர்ஜி, செகண்ட் ஒன் த நோபல்ஸ், தேர்ட் ஒன் த காமன்ஸ். காமன்ஸ் அப்படிங்கிறதுல லாயர்ஸு, மெர்ச்சன்ட்ஸு, பேங்கர்ஸு, பிஸ்னஸ் மேனு, வெல்த்தியாக இருக்கக்கூடிய லேண்ட் ஓனர்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் இந்த காமன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. But the representatives of the third estate, namely the commons, had refused either to bow to the nobles or to obey the orders of the king. அந்த தேர்டில் இருக்கக்கூடியவங்க நோபல்ஸுக்கு அவங்களுக்கும் மரியாதை கொடுக்கணும், அவங்கள பார்த்தா வணங்கணும், இந்த மாதிரிலாம் அவங்க ஒரு கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட், த காசஸ் ஆஃப் த அவுட் பிரேக். எப்படி இது வெடித்தது, அதுக்கு என்னென்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பொலிட்டிக்கல், எக்கனாமிக் அண்டு சோசியல், இதெல்லாம் அங்கே அதில் நடந்த பிரச்சனைகள் இதுக்கு காரணமாக அமைஞ்சது. ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா லூயிஸ் 15th succeeded his grandfather Louis 14th and resigned for 59 years. அதாவது 14th பிறகு லூயிஸ் 15 59 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கிறாரு. He learned no lesson that the king is not above law but bound the law from the English Revolution and the beheading of the Charles I. அதாவது அவர் இந்த 59 years ஆட்சி பண்ணினாலும் மற்ற நாடுகளில் எதனால் புரட்சி ஏற்பட்டுச்சு, அங்கே ஏன் மக்கள் கொதித்தெழுந்தாங்க, அதை பற்றி இவர் அந்த பாடத்தை கற்றுக்காமலே விட்டுட்டார். இவரும் சுகபோகமான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டார். In 1774 he was succeeded by his grandson Louis XVI. அதுக்கு பிறகு தான் இவர் 1774 தான் இவர் லூயிஸ் 16th பொறுப்பேற்றுக்கிறார். He was entirely under the influence of his wife Marie Antoinette. இவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மனைவியினுடைய ஒரு பொம்மையாக மாறிடுறாரு. Who believed more than the king in the divine right theory of கிங்ஷிப், அதாவது தெய்வீக உரிமை கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோட்பாட்டினுடைய அடிப்படையில் தான் இவங்க அந்த மேரி அண்டாய்னெட் இவங்களை ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரு. இவர் ஒரு கைப்பாவையாக மாறிடுறாரு. அதாவது கடவுளுக்கு மட்டும்தான் இவர் பதில் சொல்லக்கூடியவர், மற்ற யாருக்குமே இவர் பதில் சொல்ல வேணாம். மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா நமக்கு அது பதில் சொல்ல தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க இருந்தாங்க. The theory that the king was representative of God on earth and therefore for all his actions he was accountable only to God and not to anybody else. மற்ற யாருக்குமே பதில் சொல்ல தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க இருந்துட்டாங்க. Both the king and the queen were hurted by the people. அவங்க மக்களையும் யாருக்கு இது விளக்கம் தர வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு அதாவது ஆடம்பரமான வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தாங்க. ஆகையால் தான் இந்த லூயிஸ் 16 அவருடைய ஒய்ஃப் மேரி அண்டாய்னெட்டும் மக்களால் வெறுக்கப்பட்டாங்க. மக்கள் அவங்கள விரும்பலை. நெக்ஸ்ட், எக்கனாமிக் ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா த ஃப்ரெஞ்ச் ட்ரெஸரி வாஸ் பேங்க்ரப்ட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் இன்வால்வ்மெண்ட் இன் த 7 years வார் தட் எண்டர்ட் இன் டிஃபீட். நம்ம ஆல்ரெடி அந்த அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸில் நம்ம பார்த்தோம். அதில் இங்கிலாண்டும் அதாவது பிரிட்டிஷும் ஃப்ரெஞ்சும்
போர், அதாவது அமெரிக்காவில் வந்து தன்னுடைய குடியேற்றத்தை அமைப்பதில் வந்து போர், அது வந்து 7 years வார் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அந்த 7 years வாரில் ஃப்ரெஞ்சு ஈடுபட்டதுனால இவங்களுடைய ட்ரெஸரி வந்து காலியாயிருச்சு, அவங்களுடைய செல்வ வளமெல்லாம் முடிஞ்சுது. ஃப்ரெஞ்சு பார்ட்டிசிபேஷன் இன் த அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் மேட் த ஃபினான்சியல் கண்டிஷன் ஒர்ஷ். அதனால் ஃபினான்சியலாக வந்து இவங்க வந்து ரொம்ப லாஸ் ஆயிட்டாங்க. த லக்ஸூரியஸ் லைஃப் ஸ்டைல்ஸ் ஆஃப் த ராயல்ட்டி அண்ட் நோபல்ஸ் இன் வெர்சைல்ஸ் கோர்ட் in contrast to the grinding poverty of the common people made the people accept the new ideologies of French philosophers of the 18th century. எவ்வளோ சூழ்நிலை இது மக்கள் வந்து வறுமையில் இருந்தாலும் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய வந்து நோபல்ஸும் அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசிகள் இவங்களாம் வந்து நல்ல லக்ஸூரியஸ் லைஃப் ஸ்டைலில் தான் இருந்தாங்க. ஆனால் இதில் வந்து பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னு கேட்டால் பாவர்ட்டி காமன் பீப்புள் தான் வந்து ரொம்ப அதில் பாதித்தாங்க. அப்போ தான் ஃப்ரெஞ்சினுடைய ஃபிலாசபர்ஸ் வந்து 18th centuryயில் மக்களுக்கு வந்து தூண்டக்கூடிய வகையில் அவங்களுக்கு வந்து நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதி மக்களுடைய சிந்தனையை வந்து தூண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. The finance minister of the king, Darget, Necker, Cologne and Bruni, one after the other succeeded reduction of royal expenditure and taxation of the first two estates, the nobles and the clergy. நோபல்ஸையும் கிளர்ஜியும் வச்சு ஃபஸ்ட் அந்த எஸ்டேட்டை வந்து கூட்டுறாங்க. Their advice was not only disregard but they themselves were dismissed from service. To meet the resource crunch, the government borrowed heavily, resulting in huge fiscal deficit. Nearly half the revenue went towards a payment of interest for the loans. அந்த கருவூலம் காலியானதுனால இவங்க வந்து வெளியிலேருந்து நிறைய கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியிலேருந்து கடன் வாங்க ஆரம்பிச்சிடோடனே அந்த முதல் 2 பிரிவினரான இது நோபல்ஸ் கிங்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து அவங்க டேக்ஸஸ் எதுவுமே விதிக்கல. அதில் காமன் பீப்புளுக்கு தான் வந்து டேக்ஸை வந்து விதிக்க சொல்கிறாங்க. அண்டர் த சர்க்கம்ஸ்டன்சஸ் த ஃப்ரெஞ்ச் மோனார்க் லூயிஸ் 16th வாஸ் ஃபோர்ஸ்டு டு convene the estate general, the combined body of 3 estates comprising nobles, clergy and commoners respectively. அது வந்து ரெவன்யூ அந்த வருமானம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காமன் பீப்புள்கிட்ட இருந்து வசூலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மக்கள் ஏற்கனவே அவங்க வந்து வறுமையில் வாடிக்கிட்டு இருக்காங்க, இப்போ அந்த டேக்ஸும் கட்ட சொல்லி சொல்கிறாங்க. இது எக்கனாமிக்கல் ரீசனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சோசியல். The condition of the already improvised peasants worsened due to the series of bad harvests. It resulted in the rise of price of bread. அவங்க அதை ப்ரெட்டு கூட வாங்கி சாப்பிட முடியாத அளவுக்கு ஒரு கண்டிஷன் வந்து அவங்களுக்கு மோசமான நிலைமையில் இருக்குது. It result the peasants of the countryside and the laborers and artisans to the towns were the worst affected. மிக பெரிய அளவில் அந்த விவசாயிகள், அங்கே இருக்கக்கூடிய மற்ற தொழிலாளர்கள், கைத்தொழில் செய்யக்கூடியவங்க, இவங்க எல்லாமே ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஒரு வேளை கூட உணவு இல்லாமல் பாதிக்கப்படுறாங்க. There were hunger years at the beginning of the regime of Louis XVI. They were followed later by fresh peasant risings. அப்போ தான் அந்த விவசாயிகள் வந்து அவங்களுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தில் ஏற்பட ஆரம்பிக்கிறாங்க. A vast number of people had come, professional beggars. அதாவது தொழில் பிச்சைக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மக்கள் வந்து நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய அதிகமாயிட்டாங்க. அவங்களுடைய வறுமை அந்த அளவுக்கு இருந்துச்சு. இட் வாஸ் அஃபீஷியலி டிக்ளேர்டு இன் 1777 that there were 11 lakhs of beggars in France. The peasants were hungry not only for food but were also hungry for land. அவங்க உணவுக்காக மட்டும் இல்லை, நிலத்துக்கும் பிச்சைக்காரர்களாக மாறிட்டாங்க. They hated the nobles and the clergy because they enjoyed many privileges, notably exemption from taxation. அந்த நோபல்ஸும் கிளர்ஜி வந்து மிகப்பெரிய லக்ஸுரி லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க அதே மாதிரி அவங்களுக்கு வந்து டாக்ஸேஷன்ல இருந்து அவங்களுக்கு வந்து விலக்கும் கொடுத்துருந்தாங்க. இதனால தான் மக்கள் வந்து ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. They collected tithe ஃப்ரம் த காமன் பீப்புள். அதாவது டைத் அப்படின்னு சொல்லக்கூடிய டேக்ஸு, இது வந்து அவங்களுடைய ஆனுவல் ப்ரொடியூஸில் வந்து அதாவது அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அதில் 10ல் 1 பங்கு வந்து அவங்களுக்கு கொடுத்துடணும். தே கலெக்டட் ஃபியூடல் டியூஸ் ஃப்ரம் த பெசன்ஸ். தேர் லேண்ட் வாஸ் டில்டு பை த பெசன்ஸ். த ஃபார்ம் ப்ரொடியூஸ் த பெசன்ஸ் ஹேட் டு பி ப்ராசஸ்டு இன் த மைல்ஸ் ஆஃப் த ஃபியூடல் லார்டு. The traditional hereditary nobles known as nobles of the sword enjoyed hunting rights. They were against the rising middle class or a new class of nobility, the status that was conferred the king for their services. These nobles were known as nobles of the robe. அதாவது அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் அந்த கிளர்ஜிகளும் நோபல்ஸும் இந்த மாதிரி இருந்தாங்க. அதை வந்து அவர் வந்து கிங் வந்து எதுவுமே கண்டுக்கல.
அவங்களுடைய எப்பவுமே இருக்கக்கூடிய மாதிரி அவங்களுடைய பாரம்பரிய பழக்கத்தை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க, நல்லா என்ஜாய் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இதனால் அது அந்த நோபல்ஸை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நோபல்ஸ் ஆஃப் த ரோப், அதாவது அங்கி பிரபுக்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. The peasants paid tax to the states such as Taile, Kabel and the பப்ளிக் கார்வி அப்படின்னு சொல்லக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பப்ளிக் ஃப்ரீ லேபராக அவங்க வந்து போய் ஒர்க் பண்ணணும். அதுதான் வந்து அந்த இதுக்கு வந்து பேர் வந்து கார்வி. லேண்ட் டேக்ஸ் நிலவரிக்கு பேர் டெய்லி. சால்ட் உப்பு வரிக்கு வந்து காபெலே. இது வந்து டேக்ஸஸ்க்கு வந்து நேம், நிலவரிக்கும் உப்பு வரின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி லேபர்ஸ் வந்து போய் ஃப்ரீயாக அவங்களுக்கு வந்து வேலை செஞ்சு கொடுக்கணும். ஏற்கனவே உங்களுக்கு வருமா, இதில் போய் அவங்க வந்து ஃப்ரீயாக வேலை செஞ்சு கொடுக்கணும். நெக்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் ஃப்ரெஞ்சு ஃபிலாசபர்ஸ். இந்த டைமில் தான் இந்த ஃப்ரெஞ்சு ஃபிலாசபர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வால்டேர், மாண்டெக்ஸ்யூ அண்டு ரூசோ இவங்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறாங்க. மக்களை வந்து தூண்டி விட்றாங்க, நம்ம வந்து இந்த நிலைமையில் இருக்கக்கூடாது, நீங்கள் அதுக்கு எதிராக நம்ம போராடணும் அப்படின்னு சொல்லி தூண்டி விட்றாங்க. வால்டேர், மாண்டெக்ஸ்யூ அண்ட் ரூசோ criticized the then exciting conditions in France. Voltaire was a prolific writer and activist and was vehement in his criticisms of the church. His most famous work was Candide. His famous quote was, "Those who can make you believe absurdities can make you commit atrocities." He is said to have once exclaimed, "I disapprove of what you say, but I will defend to the death your right to say it." அவர் வந்து அந்த வால்டேர் வந்து இந்த மாதிரி மக்களுக்கு வந்து கேண்டிட் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய அவருடைய புகழ்பெற்ற நூல், முட்டாள்தனமானவற்றை உன்னை நம்ப செய்ய முடிந்தவர்களால் உன்னை அக்கிரமங்களை செய்ய வைக்கவும் முடியும். அதாவது நீ ஏமாந்து போன அப்படின்னா உன்னை வந்து எல்லாத்தையுமே அவங்க வந்து சொல்லி செய்ய வச்சுருவாங்க. அதனால் நான் நீ சொன்னதை ஏற்க மறுக்கிறேன், ஆனால் அதை சொல்வதற்கான உன் உரிமையை என் உயிரை கொடுத்தும் காப்பேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். நெக்ஸ்ட் தான் அமெரிக்கன் வார். வால்டர். நெக்ஸ்ட் ஜாக்கஸ் ரூசோ. Political theories set the minds of many affair with new ideas and new ரிசால்ட்ஸ். இவர் வந்து பொலிட்டிக்கல் ஐடியாஸை வந்து நிறைய கொடுத்தவர் தான் இந்த ஜாக்கஸ் ரூசோ அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர் வந்து ஹி ஃபேமஸ்லி செட் இன் ஹிஸ் புக் சோசியல் கான்ட்ராக்ட். மிகப்பெரிய அளவில் ஒரு நூல் வந்து இவருடைய இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா சோசியல் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறது. மேன் இஸ் பார்ன் ஃப்ரீ பட் இஸ் எவ்ரிவேர் இன் செயின்ஸ். அதாவது மனிதன் பிறக்கும்போது சுதந்திரமாக பிறக்கிறான், ஆனால் எங்கும் கட்டப்பட்டுள்ளான் அப்படின்னு சொல்லி இவர் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டுள்ளான் அப்படின்னு சொல்லி இவர் மக்களுக்கு வந்து தூண்டி விடுறாரு. He argued that the laws are binding only when they were supported by the general will of the people. இவர் வந்து மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு வந்து அந்த அளவு சப்போர்ட்டிவாக இருக்கார். நெக்ஸ்ட் மாண்டெக்ஸ்யூ. The Persian letters and the spirit of the laws also defended liberty. அதே மாதிரி மாண்டெக்ஸ்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவருடைய நூல் வந்து the spirit of the laws அப்படின்னு சொல்லக்கூடியது. He put forward the theory of separation of பவர்ஸ், அதாவது அதிகார பிரிவினை வேணும் அப்படின்னு சொல்லி அந்த நூலை வந்து எழுதுறாரு. த லிபர்ட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் வுட் பி பெஸ்ட் ப்ரொடெக்டட் ஒன்லி இன் எ கவர்மெண்ட் வேர் த பவர்ஸ் ஆஃப் இட்ஸ் 3 ஆர்கன்ஸ் லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷரி வேர் செப்பரேட். இந்த மூன்றுமே வந்து 3 ஆர்கன்ஸ் வந்து தனித்தனியாக செயல்படணும், அதுங்களுக்குரிய அதிகாரத்தில் அது செயல்படணும். ஒன்று வந்து இன்னொன்று வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அப்போ தான் அந்த அரசானது மக்களுக்குரிய அரசாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து எடுத்துட்டனவர் தான் மாண்டெக்ஸி. இவருடைய நூல் தான் த ஸ்பிரிட் ஆஃப் த லாஸ். அதே மாதிரி ரூசோவினுடைய ஃபேமஸான நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சோசியல் கான்ட்ராக்ட். அதுதான் அவருடைய வாசகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதாவது மேன் இஸ் பார்ன் ஃப்ரீ பட் இஸ் எவ்ரிவேர் இன் செயின் அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு அண்ட் என்சைக்ளோபீடியா ஆல்சோ came out in Paris about this time and this was full of articles by தீதரே அண்டு ஜீன்டி ஆலம்பர்ட். இவங்களால நிறைய நூல்கள் வந்து அந்த கலைக்களஞ்சியத்தில் வந்து சேகரிக்கப்பட்டது, அந்த மக்களுக்கு வந்து யூஸாக பயன்படுத்தினாங்க. நெக்ஸ்ட்டு அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். அமெரிக்கன் வார்னு பார்த்தோம். அந்த அமெரிக்கன் ரெவல்யூஷன் த broke out in 1776 and ended with the establishment of the American Republic, inspired the French Revolution and provided them with a
மாடல். அதாவது ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா அமெரிக்கன் வார் தான். அவங்க அந்த குடியேற்ற பகுதிகளில் இருந்தக்கூடிய மக்கள் போராடி இங்கிலாந்துக்கிட்ட இருந்து தங்களுடைய சுதந்திரத்தை வாங்கினாங்க இல்லையா, அது இவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. The French participation in the American War of Independence, supporting the American cause against the British, directly affected the French Revolution in two ways. One, it cost the French treasury heavily, and the other, the French like Lafayette, who participated in the American War of Independence, came back with democratic ideals and played an active role in the French Revolution. ஒன்று அவங்களுடைய ட்ரெஸரி ரொம்ப ஹெவியாக பாதிக்கப்பட்டது. இருந்தாலும் இந்த லஃபாயிட் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த அமெரிக்கன் வார் இண்டிபெண்டன்ஸ் அவர் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார். அவர் தான் மக்களுக்கு இங்கே இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில் இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கார். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கோர்ஸ் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். அந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனுடைய போக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதில் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா த ஃபால் ஆஃப் பாஸ்டைல், நேஷனல் அசம்பிளி, மார்ச் டு வெர்சைல்ஸ், ஃப்ளைட் டு வெர்னேஸ், ஜிரோண்டியன்ஸ் அண்ட் ஜாக்கோபியன்ஸ். இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மிக மிக முக்கியமான நிகழ்வுகள். அதனால தான் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் அப்படின்னாவே அந்த இயர் ஞாபகத்துக்கு வரணும். அந்த மக்கள் எந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட போராடி தங்களுடைய சுதந்திரத்தை வாங்கினாங்க அரசர்கிட்ட இருந்து அப்படிங்கிறது தெரியும். ஃபஸ்ட்டு த ஃபால் ஆஃப் பாஸ்டைல். த critical moment came after the king shoot out the commoners and the latter assembled in the tennis court and took an oath that they would not disperse until they found a way out to their problems. அதாவது அந்த காமன் பீப்புளெலாம் அந்த டென்னிஸ் கோர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருந்துச்சு. அதில் போய் அந்த மக்கள்லாம் கூடி அங்கே உறுதிமொழி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது அரசர் நமக்கு எதையும் கண்டுக்கிறவர்களும் நம்ம இங்கேருந்து களையக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ப்ராப்ளத்துக்கு ஒரு சால்வ் கிடைக்குதுன்னு நம்ம இந்த இடத்த விட்டு களையக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே கூடி உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க. அப்போ தான் இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஷூட் அவுட் பண்ண சொல்லிட்டார் தன்னுடைய வீரர்களுக்கு அங்கே இருக்க ஷூட் அவுட் பண்ணி அவங்கள வெளியேற்றுங்க, எல்லாம் கலைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. The king tried to use force but his own soldiers refused to obey his orders. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய சோல்ஜர்ஸ் அவங்களுக்கு கிங்குக்கு ஒபே பண்ணல, அவங்களும் மக்களோட சேர்ந்துட்டாங்க. அப்போ தான் லூயிஸ் then integrate to get foreign regiments to shoot down his own people. வெளியிலிருந்து வரக்கூடிய இராணுவத்தை அழைச்சி அங்கே இருக்கக்கூடிய மக்களை ஷூட் அவுட் பண்ண சொல்லிட்டாரு. This provoked the people to rise in revolt in Paris on 14th July 1789. They stormed the Bastille prison and said, "Free all the prisoners." The fall of the Bastille was the first great turning point in the revolution. அப்போ தான் அந்த வெளியிலிருந்து இராணுவத்தை வர வச்சு பண்ணினதுனால தான் மக்கள் கொதித்திருந்து அந்த பாஸ்டைல் அப்படின்னு சொல்லக்கூடியது சிறைச்சாலை. அந்த சிறைச்சாலையெல்லாம் மக்கள் கோபத்தில் தகர்த்து எல்லாம் சேதப்படுத்திட்டு அங்கே உள்ளே இருக்கக்கூடிய கைதிகளையும் வெளியில் கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் இந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. அதாவது மக்கள் அரசரை எதிர்த்து தங்களுடைய உரிமைக்காக போராடினது. 14th July is celebrated as the National Day of France to this day. Next, National Assembly. The assembly comprised moderate liberals who wanted a constitution and the model of England and America. Their leader was Mirabeau. அதாவது இந்த அசம்பிளி இங்கிலாந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மாடலில் இந்த நேஷனல் அசம்பிளிங்கிறத கான்ஸ்டியூஷனை இது பண்ணுறாங்க, கம்ப்ரைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு யார் லீடர் அப்படின்னா மிரபு. த அசம்பிளி வாஸ் கண்ட்ரோல்டு பை த மிடில் கிளாஸஸ் அண்ட் தேர் வாஸ் நோ ரெப்ரசன்டேஷன் டு த பெசன்ஸ் அண்ட் த காமன் மாஸ். இதுக்கு யாருமே தலைவரெலாம் கிடையாது. இது எல்லாத்தோடைய பவரையும் கொண்டது தான், இந்த காமன் மாஸோட பவரை கொண்டது. நெக்ஸ்ட்டு மார்ச் டு வெர்சைல்ஸ். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்டான ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மார்ச் டு வெர்சைல்ஸ், அதாவது வெர்சைல்ஸை நோக்கி பயணம் அப்படின்னு சொல்கிறது. அணிவகுப்பு, வெர்சைல்ஸை நோக்கி அணிவகுப்பு அப்படின்னு சொல்கிறது. இதில் பார்த்தோன்னா however the crisis intensified in Paris due to the high price of bread. Riots broke out. The women of Paris marched to Versailles to demand bread from the king. The crowd was in an aggressive mood. The crowd demanded that bread be provided to them. The royal family, including the king, was mobbed.
they forced the king and the royal family to go with them to Paris. இவங்களாம் வந்து அந்த பாரிஸ் வந்து வெர்சைஸ் அரண்மனையில் வந்து மிகப்பெரிய ஆடம்பர வாழ்க்கையில் இருக்காங்க. ஆனால் மக்களுக்கு வந்து ஒருவேளை உணவு கூட கிடைக்காம மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்க வந்து எங்களுக்கு ஒருவேளை உணவாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வெர்சைல்ஸை நோக்கி போகிறாங்க. அதுக்கு அங்கே வந்து அந்த அரசனும் அரசியும் வந்து எதுவுமே அவங்க கண்டுக்கல. லூயிஸ் 16 அவருடைய ஒய்ஃப் வந்து மேரி அண்டாய்னட்டும் எதுவுமே அவங்க கண்டுக்கல. மக்களை வந்து ஏளனமாக அவங்கள வந்து பார்க்குறாங்க. அப்போ தான் மக்களுக்கு வந்து கோவம் அதிகமாக வந்துடுது. ஃப்ளை டு வெர்னேஸ், அதாவது வெர்னேஸுக்கு வந்து கிங்கும் அவருடைய ஒய்ஃபும் வந்து தப்பு, ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப கொதித்தெளிஞ்சிட்டாங்க, அவங்களால கட்டுப்படுத்த முடியல. ஆகையால் இவங்க வந்து தப்பிச்சோட பார்க்குறாங்க. த கிங்ஸ் பொசிஷன் வாஸ் increasingly shaky. He was not able to reconcile to the legislations passed by the National Assembly. He decided to escape from Paris. Dressing himself in a wallet, he escaped along with his family to Vernes, a border town. தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களோடு வெர்னே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகருக்கு வந்து எல்லையோர நகருக்கு தப்பிச்சல ஆரம்பிச்சிடுறாங்க. ஜெரோண்டியன்ஸ் அண்டு ஜாக்கோபியன்ஸ், அந்த டைமில் தான் ஜெரோண்டியன்ஸ் அண்டு ஜாக்கோபியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து வர்றாங்க. ஜெரோண்டியன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா மாடரேட் லிபரல்ஸ், ஜாக்கோபியன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா ஹார்ட் கோர் ரிபப்ளிகன்ஸ், அதாவது நம்ம சொல்கிறோம் இல்லையா மிதவாதிகள் தீவிரவாதிகள்னு சொல்கிறோம் இல்லையா, இதில் மிதவாதிகள்னு சொல்லக்கூடியவங்க தான் ஜெரோண்டியன்ஸ், தீவிரவாதிகள்னு சொல்லக்கூடியவங்க தான் ஜாக்கோபியன்ஸ். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் 1791, அப்போ தான் இந்த 1791 அரசியல் அமைப்பு வந்து ஆரம்பிக்கிறாங்க. In September 1791, the National Assembly framed the first constitution. It provided for a constitutional monarchy. முதல் அரசியல் அமைப்பை வந்து உருவாக்குறாங்க. இது வந்து அரசியலமைப்பு கூட்ட முடியாட்சி முறையை வந்து முன்வைத்தது. The legislature consisted of a single chamber of 750 members. The Francis was limited to those who owned a certain amount of property. The king continued to be the executive head, but his powers were considerably limited. அதாவது எப்பவும் போல் அரசர் தான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகத்தினுடைய தலைவராக இருப்பார். ஆனால் அதிகாரமானது எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது, லிமிட் இருந்துச்சு. இதுதான் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் 1791 அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது எமிக்ரேஸ் அண்ட் த ரிவோல்யூஷனரி வார்ஸ், அதாவது அங்கேருந்து குடியேறியவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் இந்த புரட்சியில் வந்து கலந்துக்கிறாங்க. இன் ஆகஸ்ட் 1792 ஆர்டர்டு an attack on the king's palace. Though the king ordered shooting by his Swiss guards, he was finally deposed and imprisoned. The people of Paris, angered by the action of the Swiss guards in shooting and killing many of them, hunted down the supporters of monarchy under the leader Marat. அவர் மாரட் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய தலைமையில் தான் இந்த ஷூட் அவுட் ஆனது நடக்குது. அதனால் மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. இதை வந்து September 2 about 1500 suspected dissidents were put in prison. After a trial they were killed and his incident is called September massacres. இதுதான் வந்து இந்த மாதிரி நிறைய மக்கள் இறந்ததுனால இதை வந்து செப்டம்பர் படுகொலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நேஷனல் கன்வென்ஷன் அண்டு த ரீஜன் ஆஃப் டெரர், அதுக்கு பிறகு தான் தேசிய பேரவை அப்படின்னு சொல்லக்கூடியதும் பயங்கரவாத ஆட்சியும் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து ஜூன் 1793 ஜூலை 1794 வரலும் இந்த பயங்கரவாத ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நடக்குது. த ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ஆஃப் த நேஷனல் கன்வென்ஷன் வாஸ் டு ப்ரொக்ளைம் த ஃபார்மேஷன் ஆஃப் எ ரிபப்ளிக். புதிய அரசியலமைப்பின்படி பார்த்தோன்னா தேர்தல் நடைபெற்று அதனுடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு தேசிய பேரவை வந்து கூடுது. The trial of Louis XVI was taken up immediately and he was condemned to death. He was guillotined. அப்போ தான் வந்து இந்த 16ஆம் லூயி வந்து விசாரிக்கப்பட்டு அதை ஃப்ரான்ஸை வந்து குடியரசு நாடாக அறிவித்தாங்க. உடனே 16th லூயை வந்து விசாரித்து அவருக்கு வந்து மரண தண்டனைக்கு உள்ளானவர் அப்படின்னு சொல்லி அந்த கில்லட்டின் அப்படின்னு சொல்லி ஒரு கருவி, அதாவது மனிதர்களுடைய தலையை வெட்டக்கூடிய கருவி, அந்த கருவிக்கு வந்து பலி கொடுத்துட்றாங்க. From the very steps of the guillotine, Danton, a great leader of the revolution, இதில் வந்து டான்டன் அப்படிங்கிறவர் தான் லீடர், addressed he assembled crowds and threw on open challenge to other European kings. The new Republic of France, through conscription, built a strong army. அதாவது அந்த டான்டன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் ஒரு புதிய பிரெஞ்சு குடியரசு கட்டாய இராணுவ சேவை சட்டத்தின் மூலம் ஒரு வலிமை மிக்க படையை வந்து உருவாக்குறாங்க. இது மற்ற யூரோப்பிய நாடுகளுக்கு வந்து எச்சரிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு
As a consequence, it was not possible to deal with local social problems. இந்த மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தலையிட்டுக்கிட்டு உள்நாட்டு சமூக பிரச்சனைகளை வந்து கவனம் செலுத்த முடியாமல் போயிடுச்சு. நெக்ஸ்ட், இன் செப்டம்பர் 1793 the convention passed the law of suspects which authorized to arrest of persons suspected of opposing the revolution. A month later, 22 Girondins deputies of the convention were tried by the revolutionary tribunal and sentenced to death. Thus began the region of terror. 1793 வந்து செப்டம்பர் மாதம் சந்தேகத்துக்குரியவர் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்து அதை வந்து நிறைவேற்றுறாங்க. இதன்படி புரட்சிக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சந்தேகிக்கப்படக்கூடியவங்களை வந்து கைது செய்யக்கூடிய அதிகாரமும் அவங்களுக்கு வழங்கப்பட்டது. இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நீதிமன்றத்தால் விசாரித்து மரண தண்டனையும் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பயங்கரவாத ஆட்சியானது துவங்க ஆரம்பிச்சிருச்சு. டாண்டன், ஹெர்பர்ட் அண்ட் ரோபோஸ்பியர் எமர்ஜ்ட் as the main leaders of the national convention. இந்த நேஷனல் கன்வென்ஷனுடைய முக்கியமான தலைவர்கள் அப்படின்னா டாண்டன், ஹெர்பர்ட் அண்ட் ரோபோஸ்பியர். However, they were divided on many issues. Robespierre controlled the Committee of Public Safety and eliminated his rivals. There was a massive peasants' revolt in the Vendée, partly because of the unwillingness of the peasantry to accept conscriptions. இந்த மாதிரி இவங்க வந்து 3 பேரும் இருந்தாங்க. இதில் வந்து பல விஷயங்களில் முரண்பட்டு இருந்தாங்க. இதில் வந்து பொது பாதுகாப்பு குழு தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ரோபோஸ்பியர் தனது எதிரிகளை வந்து தீர்த்து பண்ணிடுறா, அவரை வந்து தண்டனை கொடுத்துட்றாரு. வெண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் கட்டாய இராணுவ சேவைக்கு எதிராக வந்து விவசாயிகளில் வந்து மீண்டும் கிளர்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டாண்டன் அண்ட் அதர்ஸ் protest against Robespierre for sending too many people to the guillotine, but they were also executed. இந்த இது டாண்டன், ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து அதுக்கு எதிராக போராடினதுனால அவங்க வந்து கில்லட்டினுக்கு எதிராக நிறைய மக்களை வந்து கில்லட்டின் இயந்திர கருவியால் கொலைய ஆரம்பிச்சிடுறாங்க. அவரோட ரோபோஸ்பியரும் கடைசியாக வந்து அவரோட அந்த பயங்கரவாத ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது முடியுது. த லா ஆஃப் suspects many mad spreading of false news to divide or instigate the people punishable crime. This terror lasted for 46 days. On 27th July 1794, the convention suddenly turned against Robespierre and his supporters. The next day, Robespierre was sent to guillotine. அதான் இவரால் அதாவது இவர் வந்து ரொம்ப கடுமையாக இருந்ததுனால மக்கள் வந்து விரும்பலை. அதனால் இவரே வந்து 1794 ஜூலை 28 வந்து ரோபோஸ்பியரே என்ன பண்ணிடுறாங்க, அந்த கில்லட்டினுக்கு வந்து இறையாக கொடுத்துட்றாங்க. த ரீஜன் ஆஃப் டெரர் எண்டர்ட் வித் த ஃபால் ஆஃப் ரோபோஸ்பியர். இந்த பயங்கரவாத ஆட்சி அப்படிங்கிறது ரோபோஸ்பியரோட முடிவுக்கு வந்துடுது. த டைரக்டரி வாஸ் ஷார்ட் லிவ்டு அண்ட் வாஸ் ரீப்ளேஸ்டு பை த கான்சுலேட் வித் நெப்போலியன் அட் த ஃபஸ்ட் கான்சல். அப்போ தான் இயக்குனர் குழுவினுடைய ஆட்சியும் அற்ப ஆயுள் கொண்டதாக இருந்ததுனால தான் இதுக்கு பிறகு வந்து ஃபஸ்ட்டு கான்சலாக நெப்போலியனை வந்து பொறுப்பேற்க வைக்கிறாங்க. த ஃபஸ்ட் கான்சல் அப்படின்னா நெப்போலியன். திஸ் கான்சுலேட் வாஸ் அபாலிஷ்டு பை நெப்போலியன் போனோபார்ட், who later crowned himself as the emperor of France. அந்த கான்சல்ட் அப்படிங்கிற பதவியை வந்து அபாலிஷ் பண்ணிவிட்டு இவர் ஃப்ரான்ஸினுடைய மன்னராக முடியறதுக்கு பட்டம் சூட்டிக்கிறாரு. த ட்ரீம்ஸ் ஆஃப் த ஐடியாலிஸ்ட் அண்ட் த ஹோப்ஸ் ஆஃப் த புவர் எட் த ரிபப்ளிக்கன் ஐடியா அண்ட் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி கண்டினியூட் டு இன்ஃப்ளூயன்ஸ் ஜெனரேஷன்ஸ் டு கம். அப்போ தான் இந்த மக்களுக்கு வந்து லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்டு ஃப்ராட்டர்னிட்டி அப்படிங்கிற எதிர்கால சந்ததியினருக்கு இந்த கோட்பாடுகள் வந்து ஒரு செல்வாக்க செலுத்தியது, மக்களுடைய மனதில் வந்து பதிந்தது. லாஸ்ட்டு, இம்பேக்ட் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். இதனுடைய தாக்கம் என்ன? த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ஹேட் மெனி லாஸ்டிங் ரிசல்ட்ஸ். அது பல நீடித்த விளைவுகளை வந்து ஏற்படுத்தியது. இட் மார்க்டு த எண்ட் ஆஃப் த சிஸ்டம் ஆஃப் அப்சல்யூட் மோனார்கி இன் ஃப்ரான்ஸ். அது முடியாட்சிக்கு, வரம்பற்ற ஒரு முடியாட்சிக்கு வந்து முடிவு கொண்டு வந்தது. அதாவது மன்னர்களுடைய ஆடம்பர வாழ்க்கைக்கு முடிவு கொண்டு வந்தது. ஆல் ஃபியூடல் ப்ரிவிலேஜஸ் வேர் அபாலிஷ்ட் அண்ட் த பவர் ஆஃப் கிளர்ஜி வாஸ் கர்ப்டு. அவங்களுடைய கிளர்ஜி, நோபல்ஸினுடைய அதிகாரத்தை எல்லாம் அபாலிஷ் பண்ணிட்டாங்க. த ரெவல்யூஷன் யுனைடெட் த பீப்புள் ஆஃப் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் அண்ட் பேவ்டு த வே ஃபார் த என்ஹான்ஸ்டு பவர் ஆஃப் த ஸ்டேட். பல்வேறு பிரிவுகளை சார்ந்த மக்களெல்லாம் ஒருங்கிணைச்சு இந்த புரட்சியானது மிகப்பெரிய வலிமை பெறுவதற்கு வழியமைத்து கொடுத்தது. இட் ஆல்சோ லெட் டு த க்ரோத் ஆஃப் ஃபீலிங்ஸ் ஆஃப் நேஷனலிசம் அண்ட் த எமர்ஜென்ஸ் ஆஃப் அன் அசர்டிவ் மிடில் கிளாஸ். அதாவது
நடுத்தர வர்க்கம் உதயமாவதற்கும் ஒரு உறுதியான வழியாக இந்த புரட்சியானது வழி செஞ்சு கொடுத்தது. அப்போ தான் இந்த மக்கள் வந்து மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் வந்து ஒன்று சேர்ந்து அவங்கள வந்து எதிர்த்தாங்க. ரெவல்யூஷன் upheld the theory of people sovereignty and laid the foundation for the birth of liberal constitutional governments in Europe. ஐரோப்பாவினுடைய தாராளவாத அரசியலமைப்பு கொண்ட அரசுகள் வந்து உருவாவதற்கு இந்த புரட்சியானது அடித்தளமிட்டது. லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி பிகாஸ் த வாட்ச் வேர்ட்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் loving people all over the world and inspired many later day political movements for the establishment of liberal democracy in Europe and elsewhere. இந்த ஐரோப்பாவிலையும் ஏனைய இடங்கள்லையும் உலகம் முழுவதுமே இந்த தன்மையானது மக்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு உத்வேகமானது அளித்தது. ஆகையால் தான் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் அப்படின்னாவே மற்ற நாடுகளுக்கு ஒரு உத்வேகத்தை அளித்தது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய முக்கியமான ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபால் ஆஃப் பாஸ்டைல், அசம்பிளி, மார்ச் டு வெர்சைல்ஸ், ஃப்ளைட் டு வெர்னேஸ், ஜிரோண்டியன்ஸ் அண்ட் ஜாக்கோபியன்ஸ், இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் மக்களை வந்து தூண்டியது. அதே மாதிரி ஃபிலாசபர்ஸும் இருந்தாங்க. ஓகே, நல்லா ரீட் பண்ணி பாருங்கள் கண்ணே. இதை வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் இன்னும் படித்து பார்த்துக்குவேன் அப்படின்னு சொன்னோம்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.